சுகம் பலன் அளிக்கிறார் தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வல்லமையை தராரு. நம்ம திரும்பி தேவனுக்கு என்ன செய்யறோம்? நம்மள படிச்ச அந்த தேவனுக்கு நான் என்ன செய்யறேன்? இங்க பாருங்க என்ன இருக்கு. அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்றார்கள். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க உடம்பு முழுதான் குஷ்டம்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க யாரையும் சேர்க்க மாட்டாங்க, தீட்டா பார்ப்பாங்க, அவங்கள தூரம் தள்ளி வைக்கிறாங்க, அவங்களுக்கு சோறு கிடைக்காது, வாழ்ற வாழ்க்கை இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, நிலையான வீடு இருக்காது, ரோட்ல உட்காரணும், வெயிலும் புயலும் காத்தும் மழையும் எது அடிச்சாலும் அவங்க அந்த இடத்துலதான் இருக்கணும். ஒரு நிலையான வாழ்க்கை இல்ல, எதுவுமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னும் போது இயேசு நம்ம இடத்துல வரார். வந்து அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்களை 17வது வசனம் பார்த்து 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? அந்த 10 பேருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சு. அவங்க நல்ல ஒரு குடும்பமா வாழ ஆசீர்வதிச்சிட்டாரு, அவங்க நல்ல ஒரு வீட்டுல இருக்க ஆசீர்வதிச்சிட்டாரு, கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட ஆசீர்வதிச்சிட்டாரு, அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏன்னா குஷ்டம் போச்சுன்னா அவங்க எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்ப அந்த 10 பேர்ல ஒரே ஒரு நபர் தான் வராரு. அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் சபையில எத்தனை பேரு இப்படி விசுவாசம் உள்ளவரா இருக்கும். குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதனே மனம் மாறி அவனுக்கு குணமானது அவன் தேவன் இடத்துல வந்து சேர்றான். ஏன்னா அது ஆசீர்வாதம் எவ்வளவு பேருக்கு? 10 பேருக்கு தான் ஆசீர்வாதம். ஆனா அதுல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி பார்க்கிறாரு. எவ்வளவு பெரிய அவங்களுடைய அறியாம பாருங்க. ஆனா இந்த ஒருத்தர் யோசிச்சு பாருங்களா, நமக்கு இவ்வளவு குணப்படுத்தின, இவ்வளவு குஷ்டத்தை நம்மள குணப்படுத்தின தேவன்கிட்ட தான் நான் போனோம், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற அவரு தான் அப்படின்னு அவன் திரும்பி வரான் பாருங்க. அதுதான் தேவனுக்கு மிக பிடிக்கிற ஒரு விஷயம். அந்த அத்தனை ஒரு 7-8 பேர் உணவுக்காக போய் அது கிடைச்சி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நன்றியை செலுத்தாம போறாங்க பாருங்க. அந்த ஒரே ஒருத்தர் 3-4 கிலோ 4 ஆனாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு போய் நன்றியை சொல்லணும். ஏன் அவன் யோசிச்சது ஒண்ணு, எனக்கு செய்யறதுக்கு அவர்கிட்ட தான் இருக்கு, என் வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு யாருகிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான். எனக்கு அடுத்த வேளை உணவை கொடுக்கறது யார் கையில இருக்கு? அவர்கிட்ட தான். அதனால அவன் 10 பேர்ல ஒரே ஒருத்தர் திரும்பி வர. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும். உலகத்தின் சில பிரச்சனைகள் தான். நம்ம நல்ல மனிதர்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், ஞானத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம அந்த தேவனுக்கு, இப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த அந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏன்னா குஷ்டவ ரோகம் பிடித்த அவனே தேவனிடத்துல வரணும் போது நல்ல வாழ்க்கையை கொடுத்த நாம வருவதற்கு ஏன் தயங்குறோம்?